வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா, மிருகசீரிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. எஸ், இந்த படம் வந்து 17 நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். ப்ரீமியர்ஸ் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அண்ட் கெஸ் வாட், இதை நம்ம மண்ணின் மைந்தர்கள் படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியே இருக்கும். இந்த ரிவ்யூ நீங்க பாக்குறீங்களா, இன்னைக்கு தான் வெளியே இருக்கு. ஸோ யாரும் டிக்கெட் வாங்க முடியுதுன்னா போய் டிக்கெட்டை வாங்கி உங்களோட சப்போர்ட்டை வந்து காமிங்க, கொடுங்க. ஸோ நாம வந்து எப்பயும் போல என்னென்ன ப்ளஸ் இருக்கு, என்னென்ன மைனஸ் இருக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ எடுத்து ப்ளஸுக்கு போயிடலாம் கைஸ். நான் வந்து இது வந்து கண்டிஷா தான் சொல்லணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க கொடுத்த காசை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணியிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ லெட்ஸ் ஒரு உதாரணம் வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டை வந்து நான் அனுப்புறேன், தம்பியை வந்து கடைக்கு அனுப்புறேன், அவன் ஒரு 10 கொடுக்குறேன், போய் ஜாமான் என்கிட்ட சொல்றேன் வச்சுக்கோங்களேன். அவனும் போறான், ஆனா அவன் வந்து 8 அமுக்கிட்டு 2 ஜாமான் வாங்கிட்டு வரான். ஓகேயா, இதான் கான்செப்ட். ஆனா இல்ல, இன்னொன்னு அவன் பண்ணலாம். 8 ஜாமான் வாங்கிட்டு 2 அவன் வச்சுக்கலாம். ஓகேயா, இதுதான் ஜெனரலாவே நடக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 10 கொடுத்துருக்கோம்ல, அந்த 10 அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க நான் சொல்ல வரேன். ஓகேயா, அதாவது இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க படம் பார்த்துட்டு தெரியும் கைஸ். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய மலேசியா படங்கள், இப்போ ரீசெண்டாக அந்த படங்கள் நிறைய நல்லாவே செலவு பண்ணி அவங்களோட பெஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த படத்துலையுமே யூ கைஸ் கேன் ஃபீல் தட் ஓகே, உண்மையிலேயே செலவு பண்ணியிருக்காங்கப்பா. அதாவது நிறைய சீன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தாலே ஃபீல் ஆகும், நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தரமாவே கொடுத்துருக்காங்க கைஸ். இது ஒரு பெரிய 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 பிளஸ். இந்த இடத்துல ப்ரொடியூசரும் ஜெயிக்கணும், அப்கமிங் டைரக்டரும் ஜெயிக்கணும், அண்ட் அவங்க சுற்றி இருக்க டீமும் ஜெயிக்கணும். அண்ட் இதை பார்த்துட்டு இன்னொரு ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கருக்கும் வந்து இதே மாதிரி வாய்ப்பு வந்து கொடுக்கணும். ஓகேயா, இதுல சுயநலமும் இருக்கு, பொதுநலமும் இருக்கு. இது ரெண்டுமே வந்து இந்த படத்துல ரொம்ப கிளீனா பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். டெக்னிக்கல் எஸ்பெக்ட்ல இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங். நிறைய விஷயத்துல வந்து இந்த படம் வந்து உங்களோட அந்த மார்க்குன்னு ஒன்று வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு அந்த மார்க் நீங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதோட பெரிய பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட இயக்குனர் நடிகர் விஜய் கணேஷ் சீரியஸ்லி ஹி நேல் இட் மேன். சேஜ் ஹீரோஸ் சொந்தமா அவருக்குன்னு ஒரு டீமை உருவாக்கி அப்படி எப்படின்னு பண்ணி வேற லெவலில் வைரலான மனுஷன். இந்தியாவில் எப்படி பரிதாபங்களும் மலேசியாவில் வந்து நம்ம சேஜ் ஹீரோன்னு சொல்லலாம். வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நம்மளோட எஃப்எஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் டாக்டர் சுதன். இதெல்லாம் வந்து டாக்டர் சுதன் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, ஜெயிலர் அப்புறம் குட் பேக்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் ஹி டெபியூட் ப்ரொடியூசர் ஆயிருக்காரு. ஓகே, இந்த படத்துல நிறைய டெபியூட் இருக்கு கைஸ். ஆக்டரும் வந்து டிபி டைரக்டர் தான், அட் த சேம் டைம் டிபி ப்ரொடியூசர். ஸோ இது டோட்டலி புதுசு. ஓகேயா, நடிச்சவங்க எல்லாருமே புதுசு. ஸோ இது ஒரு இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு வெல்லோன் ஃபேஸை வச்சு எடுக்கும் போதே வந்து ஊருப்பட்ட ரிஸ்க் இருக்கு. இது வந்து எப்படி இவங்க சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெல்லோன் ஃபேஸ் வந்து ரொம்ப பேர் இல்லை, சில பேர் மட்டும்தான். பட் இருந்தாலுமே இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அந்த ரிஸ்க் வந்து என்னை பொறுத்தவரை எவ்ரி பெனி இஸ் வர்த். ஓகே, இதை நான் வந்து டாக்டர் சுதன் கிட்டேயும் சொன்னேன். அண்ட் இப்போ நான் இதை ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். இஃப் யூ கைஸ் ஸ்பெண்ட் மணி டு வாட்ச் திஸ் மூவி, இட்ஸ் எவ்ரி பெனி இஸ் வர்த். ஏன்னா இயக்குனர் விஜய் கணேஷ் பார்த்தீங்கன்னா அவரு அந்த படத்தோட பிளேஸ்மெண்ட், விச் மீன்ஸ் இப்படிதான் கதை போகணும், ஆக்ட் 1 இப்படிதான் போகணும், ஆக்ட் 2 இப்படிதான் போகணும்னு சொல்லிட்டு இவர் ஐடியா இந்த படம் எடுத்திருக்காரு. நான் எப்பவுமே சொல்றதுதான், நீங்க என்னதான் ஒரு விஷயத்த சஸ்பெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா அதோட எண்டிங்ல வந்து நீங்க ஒரு ரிவீல் பண்றீங்களே, அந்த ரிவீல் மட்டும் அப்படி வாவா இருந்து வச்சுக்கீங்களேன், கண்டிப்பா அடிச்சு தூக்கிறோம். இந்த படத்துல அதை கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காரு நம்ம விஜய் கணேஷ். விச் மீன்ஸ் கதை இப்படிதான் போகணும், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறமா வந்து இப்படி முடியணும். ஆனா இங்க ஒரு ரிவீல் இருக்கணும். அந்த ரிவீல் தாங்க மேட்ரு. எல்லா படங்களுக்குமே அந்த என் கிளைமேக்ஸ் ரிவீல் பண்றோம். அந்த ரிவீல மட்டும் நீங்க சரியா கொடுத்துட்டாலே போதும், என்ன மாதிரி கதையா இருந்தாலும் அழிச்சு தூக்கிறோம். ஸோ இந்த படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு மைனஸ் இருக்கு, நம்ம பின்னாடி பேசுவோம். அண்ட் இந்த படத்தோட பெரிய பிளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சேன் ஸ்ட்ரீம். இவரை தெரியாத ஆட்கள் இருக்க மாதிரி நம்புறேன். நிறைய விதமான பாடல்கள், நிறைய மலேசியா பாடல்கள் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்துல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க பாக்குறது வந்து யூடியூப்ல வந்து ஒரு பாடல் மட்டும் தான் இருக்கும். ரேகினே நான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன், அவரை பார்க்க முடிஞ்சா தட்டி பாருங்க, லிங்க் இருக்கு மேலே, லிங்க் தர தட்டி பாருங்க. அண்ட் இதுல நிறைய பாடல்கள் இருக்குங்க. இன்னொரு பாடல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு. லிட்ரலி இதை நான் சொல்லிதான் ஆகணும். ஓகேயா, ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா நம்ம பார்க்கணும், நான் சொல்லிதான் ஆகணும். நம்ம இந்தியாவில படங்கள் வெளியாகுது இல்லை, இந்த கிராமத்து படங்கள், எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், மலேசியால இந்த மாதிரி நல்லா இருக்குமே அப்படின்ட்டு.
அதை அவங்க அழகாவே பூல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் விஷுவல் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ மியூசிக் பார்ட் ஷேன் ஸ்ரீமன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் அண்ட் மியூசிக் டோட்டலி நேரிட். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் அதுதான். அண்ட் மூணாவது, இந்த படத்துல நடிச்ச ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், அதாவது அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் ரொம்ப சட்டலாக பண்ணியிருக்காங்க. யாருமே வந்து ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணியோ அப்படியே டிராமாட்டிக் மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அவங்களா இருந்திருக்காங்க. இந்த கேரக்டர் தான் பண்ணணும்ப்பா, இந்த கேரக்டர் தான் பண்ணணுமா அப்படின்னு இருந்திருக்காங்க. இந்த படத்துல வந்து முக்கியமாக 3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா கைஸ் கண்டிப்பாக பேசியே ஆகணும். இவங்களை ரிவீல் பண்ணவும் முடியாது. ஓகே, யாருன்னா ஓகே இவரு, அப்புறம் இவங்க, அப்புறம் இவங்க, இந்த 3 பேர் பாருங்க. இவங்களோட ஒரு டிரான்சிஷன் வரும் பாருங்க, சீரியஸே நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன டிரான்சிஷன் நீங்க படம் பார்த்தீங்க தெரிஞ்சுக்கோங்களேன். ஆனா இது ஒரு நல்ல டிரான்சிஷன், ரொம்ப அழகான ஒரு டிரான்சிஷன், நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே பெர்ஃபார்மன்ஸ்ல நேட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி திஸ் கை மேன், ஹி நேல் இட். காமெடி சைட்ல வந்து வேற லெவலில் பண்ணிட்டாரு. ஒரு கெத்தை மெயின்டைன் பண்றதுக்கு பண்ற சில கூத்து பண்ணுவாரு, அது உண்மையா நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் இவங்க போய் நிர்மலா நினைக்கிறேன், ஆக்சுவலி இவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிரான்சிஷனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இவரோட ஆக்டிங் ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் வந்து ஒரு கப்பல் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த கப்பல் இதுவுமே நல்லா ஒர்க் ஆகிருந்துச்சு. அண்ட் தென் இந்த படத்தை நம்ம எஸ்கேப் பண்ணியிருக்காருங்க. யாருன்னா இவங்க தான் எஸ்கே. ஓகே, ஐ திங்க் சூக்குன்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. நம்ம சாமியார் இருக்காருல்ல விஜய் கணேஷ், இவருக்கு இன்டர்னா வந்திருப்பாங்க. விச் மீன்ஸ் இது எல்லாமே வந்து அன்யூஷுவல் திங்ஸ் இன் மலேசியா, பட் விச் இஸ் ஒர்க். நான் சொல்ல வரேன், இதெல்லாம் ஒர்க் ஆனிச்சு, நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. யூ கைஸ் வில் லவ் இட். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எல்லா கேரக்டருமே வந்து உங்களுக்கு மனசுல பதியும். நீங்க வரும்போது கண்டிப்பா வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணாம்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வெளியே ஆவீங்க கைஸ். அந்த அளவு தான் வந்து படத்தோட கேரக்டர் நல்லா இருக்கு. அதுல பக்கா பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ விச் இஸ் ரியலி 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 குட். அண்ட் தென் படத்தோட கதைக்களம், இதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதாவது இந்த ஜான்ரா வந்து எப்படி தெரியுமா, காமெடி ஜான்ரான்னு எடுத்து வச்சுங்களேன். நீங்க எவனை வேணா அளவு வச்சிடலாம், கோபம் வச்சிடலாம். இந்த சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரொம்ப கஷ்டங்க. ஆனா படத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நல்லா சிரிக்க வச்சிட்டாங்கப்பா. நல்லா சிரிச்சோம், சீரியஸா ரொம்ப சிரிச்சோம். இல்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்துச்சு தெரியுமா, இந்த பாடி ஷேமிங் காமெடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு பாடி ஷேமிங் காமெடியில என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன், எனக்கு பாடி ஷேமிங் காமெடியே இல்லை. ஓகே, ஆனா அதை வந்து ஹியூமர்ஸ் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஹியூமர்ஸ் தான். அந்த ஹியூமர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒர்க் ஆயிருச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லை கைஸ், இந்த படத்துல யூஸ் பண்ண ஹாரர் எலிமெண்ட்ஸ், சில ஹாரர் எலிமெண்ட்ஸ் உண்மையிலே ஒர்க் ஆனிச்சு. எனக்கு முன்னுக்கு இருந்த என் ஃப்ரெண்டு அப்படி வேணு கத்தம். எனக்கு லைக் டேம், ஓகே உண்மையிலேயே பயந்துருக்காங்க, எனக்கு கிளியராகவே தெரிஞ்சு. நிறைய பேர் வந்து அந்த குறிப்பிட்ட சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஜம்ப் பண்றாங்க. அந்த ஜம்ப் பண்றது வந்து கிளியரா என்னால பார்க்க முடிச்சு. ஏன்னா மிடில் சீன்ல உட்காந்துட்டு இருக்காங்க, இங்க எல்லாம் நடக்குது கிளியரா தெரியுது. ஸோ அது எல்லாமே ஒர்க் ஆனிச்சு. அதுதான் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆனிச்சு. இதெல்லாம் பெரிய 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 பிளஸ். ரிலீஸ் செலியூ கைஸ், நல்லாவே பண்ணிருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் மேட்டர்னு கேட்டீங்கன்னு இல்லை கைஸ், இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. இந்த படத்தோட எடிட்டர் என்னோட சினிமாட்டோகிராஃபர் ரெண்டுமே ஒரே ஆள் தான். மனசு வேலையில பண்றாரு. இந்த படத்துல ஒரு போலீஸ் ஒன்று பண்றாரு, அவர் ரோலை விட்டுருவோமே. ஆனா இந்த படத்துல அவர் அவரோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, இந்த எடிட்டிங்கும் இந்த என்ன சொல்றது இந்த சினிமாட்டோகிராஃபியும் செம்மையா பண்ணிருக்காங்கப்பா. ரொம்ப அழகா இருக்கு, அவ்வளவு தத்ரூபமா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணும். அது பா நம்ம படையா அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து நீங்க டவுன் கிரேட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஆடியன்ஸுக்கும். எப்படி படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம மலேசியா படங்களை சொல்றேன்னு படம் பார்க்க டவுன் கிரேட் பண்ணிடுவானுங்க. அது பார்த்துருந்த பக்கம் சில பேர் ரீகிரேட் பண்ணி கூட சொல்லியிருப்பாங்க, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், சாரி நான் கதை வந்து வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆட்களும் இருக்கிறாங்க தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட் இல்லாம என்னை கேட்டா கோச கதையை அந்த கதை இந்த படத்தை போய் பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நீங்க பாருங்க, கண்டிப்பா இந்த படம் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க ட்ரெய்லர் டீசரோட பார்க்கலன்னா தயவுசெய்து பாருங்க, பார்த்துட்டு போங்க, யூ கைஸ் வில் என்ஜாய். ஓகே, ஸோ இதுதான் இந்த படத்தோட என்டையர் பாசிட்டிவ். எல்லாமே நான் ஸ்கவ் பண்ணிட்டு நம்புறேன். இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் பார்ட் போயிடுவோம். ஓகே, எனக்கு நெகட்டிவ் படம் பார்த்தீங்கன்னா கதையோட ப்ளாட்ங்க. என்னதுன்னா இதுல நெகட்டிவ் சொல்றதை விட இது ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபீல் ஆனிச்சு. குறிப்பிட்டு ஒரு 3 விஷயம் நடக்கும், 3 எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல வந்து இந்த 3 எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா தனித்தனி படமா பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க 3த்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆனிச்சு. ஆனா சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றதுன்னா மேபி இந்த ஒரு சீனை தவிர்த்து இருக்கலாமோ, இந்த ஒரு எலிமெண்ட் வந்து
வைக்காம இருந்திருந்தா இந்த 2 எலிமெண்ட் வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதே செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த பிளாட் சொல்றேன், நீங்க கதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேயா, கீ பாயிண்ட்ஸ்னா ஒரு புக்கு, அந்த புக்கெல்லாம் வந்து அந்த சில விஷயங்கள் இருக்கும். ஓகேயா, அதனால ரொம்ப ஸ்பாயில் பண்ண முடியல, அதான் மேட்ரு. பட் நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ரெண்டாவது, இந்த படத்துல வந்த ஃபிளாஷ்பேக். ஓகே, ஃபிளாஷ்பேக் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா 2 குறை வந்து எனக்கு மச்சான் ஒரு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு guys. என்ன டிஸ்டர்ப்னா, குறை வந்து அவங்க யூஸ் பண்ண எட்டாயர்ஸ். ஆக்சுவலி அந்த வீடு என்வாயர்மெண்ட் நல்லா கொண்டு வந்துட்டாங்க. 1990 என்னமோ நடக்குது, 92 நினைக்கிறேன் அப்ப நடக்குது. அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன கதைனா, அந்த எட்டாயர்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிருக்கலாமோ. ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் நல்லா இருக்கு, இன்னொருத்தருக்கும் நல்லா இருக்கு. ஒருத்தர் மட்டும் பாத்தீங்கன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் வெட்டின மாதிரி இருக்குது. அந்த ஹேர் ஸ்டைலு, அப்புறமா அந்த வெட்டி ஜீன்ஸு, அதெல்லாம் டசன்ட் மேக் சென்ஸ் தோணுச்சு. ஓகே, நம்ம அந்த ஸ்லிம் ஃபிட் ஜீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்பயே வந்துருச்சு, 90s 80sலயே வந்துருச்சு தான். அதுக்கப்புறம் 2K டைம்ல வந்து அது கொஞ்சம் லேபரா போட்டோம். இப்ப திருப்பியும் வந்து நம்ம ஸ்லிம் ஃபிட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா அந்த டைம்லயும் வந்து அந்த வெட்டி ஜீன்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் ஷுர். என்ன ஒரு வெட்டிருப்பாரு, இந்த கரெக்டா சொன்ன ஹனுமான் கைன் இருக்காருல்ல, அந்த ஒரு கட்டிங் இருக்கும், ஒருத்தர் போட்டிருப்பாரு. எனக்கு வந்து அது அப்போ உள்ள படத்தை அப்படி வெட்டின மாதிரி எனக்கு அப்போ உள்ள காலங்கத்துல வந்து அந்த மாதிரி வெட்டின மாதிரி எனக்கு தோணல. அம்மா அப்படின்னு கேட்டேன், ஏசில காமிச்சு கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க இல்ல இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை அப்படின்னாங்க. இன்னொருத்தருக்கு செம்மையா பொருந்துச்சு, ரெட்ரோ லுக்ல இருந்தாரு, அது நல்லாவே பொருந்துருந்துச்சு. இதை கொஞ்சம் அவங்க கவனிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் தென் சில இடங்களை வந்து 90s ஓட எலிமெண்ட்ஸ் வந்து காட்டணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டியிருந்துருக்கலாம். எஸ், பைக்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் நீங்க தம்பா பண்ணி காமிச்சிருந்தீங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா ஃபீல் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப். ஆக்சுவலி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போல, அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். இந்த நோக்கியா ஃபோனு, இந்த மாதிரி ஃபோன் பைக்கிறது, நிறைய விஷயங்கள் இன்னும் ஆட் பண்ணிருக்கலாம் நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளாஷ்பேக்லேயே வந்து 3 பிள்ளைங்க வருவாங்க. ஓகே, ஒரு 2 பையனுங்க ஒரு பொண்ணு வருவாங்க. எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, ஆக்சுவலி அந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, இவங்க 3 பேரை வந்து அந்த ஃபிளாஷ்பேக் கட்டும் போது இவங்களாம் என்ன ரிலேஷன்ஸ் வந்து அவங்க காட்டல, அதை காட்டி இருந்திருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு எப்படி சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் ஓப்பனை விட்டுட்டோம் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதை வந்து இங்கே ஒரு ஓப்பனாக விடுறது வந்து சரியில்லையோ எனக்கு தோணுச்சு. ஓகே, டசன்ட் மேக் சென்ஸ் அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. நீங்கள் அதை ஓப்பனாக விட்டுருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகேலா, 2 பேர் வந்து ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு, ஃபியூச்சரில் கப்புள், அந்த மாதிரி கூட சொல்லலாம். பட் நீங்கள் அதை நீங்கள் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கலாமோ ஏதாவது. ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் உண்மையிலேயே வருது. ஓகேயா, இது குறைமி இஃப் ஐ எம் ராங். ஓகே, எனக்கு அந்த கன்ஃபியூஷன் உண்மையிலேயே வந்துச்சு. அண்ட் தென் நிறைய பேருக்கு ஒரு 5-6 பேர் வந்து நான் பேசியிருக்கும் போதே வந்து என்கிட்ட சொன்னாங்க, தே ஹேவ் த கன்ஃபியூஷன், இவங்க யார் இப்போ ஆக்சுவலி அப்படின்ட்டு. அது மட்டும் அது கொஞ்சம் நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. மற்றபடி வேற எந்த ஒரு மைனஸும் எனக்கு தெரியல கைஸ். ஓகே, ஐ ரியலி என்ஜாய். ஓகே, நீங்கள் போனீங்கன்னா படம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவீங்க. ஏன்னா இன்னொரு ப்ளஸ் சொல்ல மறந்துட்டேன், படத்தில் யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ் அண்ட் ஸ்டன்னு வந்து விஜய் கணேஷ் தான் பண்ணியிருக்காரு போல, நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்று சொல்கிறேன் கைஸ், இதான் க்ளூ. வைடு பார்த்துருப்பீங்க. வைடு யாருன்னா தண்டர்போல்ட்ஸில் வர ஒரு கேரக்டர் வைடு. ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னா இந்த படத்தில் வர்ற கேரக்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. சீரியஸாக சொல்கிறேன். வைடு வந்து யாருன்னு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் முடிஞ்சா வந்து இங்கே ஃபோட்டோலாம் போட பார்க்குறேன். ஓகே, நீங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி, ஆனால் வேற மாதிரி இருந்துச்சு. என்னை கேட்டால் வைடை விட இது இன்னும் கொஞ்சம் அழகாவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நேலி எனக்கு அகெயின் நான் தான் ரிப்பீட் பண்றேன், கொடுத்த காசை வந்து நல்லாவே செலவு பண்ணி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு இவங்க படம் பார்க்கும்போது நல்லாவே தெரியும். சில குறைநிறைகள் இருக்குதான், ஆனா நிறைகள் நிறைய இருக்கு. குறைகள் ரொம்ப கம்மி, பட் நிறைகள் நிறைய இருக்கு. ஸோ நீங்களே படத்தை போய் பாருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கதையை ஸ்பாயில் பண்ணாம தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஓகே, கதையோட சுருக்கம்னு ஒரு குட்டியா சொல்லிடலாம். என்னதுன்னா, கதை வந்து எப்படி இருக்கும்னா guys, 3 பேரை ஆரம்பிப்பாங்க. இவங்க 3 பேர்த்துல வந்து வீட்டுல வந்து ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்த வந்து விரட்டுறதுக்கு வந்து நம்ம தலைவன் வராரு. வந்து அந்த விஷயத்த விரட்டுறாரா இல்லையா, அதுக்கப்புறம் நடக்குது. இதுதான் கதை. இவ்வளவுதான் சுருக்கம். அதுக்கப்புறம் நீங்க படம் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா ஃபிளாஷ்பேக் போர்ஷனை மறந்துடாதீங்க.
வேற லெவல்ல வந்து ஒரு ரிவீல் வரும், ஒரு சர்ப்ரைஸான ஒரு கேரக்டரும் வரும். அந்த கேரக்டர் செம்மையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சொல்ல மாதிரி நம்ம ஜுபீர் கான் நடிச்சிருக்காரு வேற. அவருக்கும் அவர் கொடுத்த ரோல் நல்லா செட்டலா இருந்துச்சு. நம்ம மலேசியா பேய் படம் நிறைய பேய் படங்கள் இருக்கு, இந்த உருவம் நிறைய பேய் படங்கள் இருக்கு. பட் ரீசெண்டா அந்த பேய் படங்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச பேய் படம் இந்த பூச்சாண்டி. இந்த உருவம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ரீசெண்டாக பூச்சாண்டி வந்து ஒரு பெஞ்ச் மார்க் கிடைச்சிச்சு. அண்ட் ஐ ரியலி ஹோப் இந்த பேய் படம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கை கொடுக்கும் வேற ஜோன்றால. பூச்சாண்டி வந்து அது வேற மாதிரி ஒரு ஜோன்ரா கைஸ், ஓகேயா? அது வந்து வேற, அது வேற ஹிஸ்டாரிக்கலா போகும், இது வேற, ஓகே? இது ரெண்டுமே வேற வேற பெஞ்ச் மார்க் வந்து கண்டிப்பா மலேசியால வந்து பதிஞ்சிருக்கும். அண்ட் ஐ ரியலி ஹோப் தட் இந்த படம் மட்டும் வேற லெவலில் எழுத்து பாண்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த இதே பெஞ்ச் மார்க்ல இருக்க நிறைய படங்கள், இதே கான்செப்ட் நிறைய படங்கள் வந்து வெளியே வரும். நம்ம பசங்களும் ஒன்றுனா வேற லெவலில் இறக்குவானுங்க. அண்ட் எஸ், இந்த படம் நல்லா வெற்றியானதா மட்டும்தான் எங்கிற மாதிரி இருக்கிற எஸ்பைரி ஃபிலிம் மேக்கர்ஸ், ஓகேயா, அவங்க எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, சாரி, அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் கூடோஸ் டு என்டையர் டீம், வெல் டன், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஆனர்ஸ் அண்ட் லாங் ரிவ்யூ அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் மக்களே, உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா டூ லைக் அண்ட் ஷேர். அண்ட் வி ஆர் ரோட் டு 10K வந்து கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ முடியல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ டூ ஃபாலோ மீ இன் மை இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அண்ட் யூடியூப் ஆல்சோ. மூணு இதுலேயும் வந்து ஈக்குவலாக ஃபாலோ பண்ணி ஈக்குவலாக நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுவோம். அண்ட் தென் உங்களோட மூவியை வந்து நான் ரிவ்யூ பண்ணணும், இல்லை உங்கள் வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டூ கிவ் மீ லிங்க், ஐ வில் டூ இட். அண்ட் ஆல்சோ நீங்கள் டேரெக்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான், எல்லாமே சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் எல்லாம் சொன்னால எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், தட்டி பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இன்னொன்று சொல்ல மறந்துட்டப்பா, இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம். கண்டிப்பாக ஃபேமிலி கூட்டி போய் இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.